இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக நேரடியாக அவர் சொன்னது வந்து இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா அதனால் ப்ளஸ்ஸுன்னு கொஞ்சம் இருந்தாலும் மைனஸஸ் நிறைய ஆகுது அப்படின்றது. சிஎம் அவர்கள் விஜய் சினிமா நடிச்சிட்டு இருந்தார், சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தார், இன்றைக்கி சிஎம் ஆயிட்டார். நான் வந்து சினிமா நடிகர் தான் போயிட்டு நான் நடிக்கிறேன்னு சொல்லி போகலை. தேவையில்லாத ஆய்வுலாம் பண்ணாதீங்க, தேவைப்பட்டா பண்ணுங்க, ரொம்பலாம் ஆய்வுன்ற பேரில் அலக்களிக்க வேணாம் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டு தன்னுடைய இருப்பை காமிச்சிக்கிறமான ஆய்வுகளை நீங்கள் பண்ண தேவை. அரசியலை பொறுத்த வரைக்கும் வளரும் போது விட வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம செயல்பாடுகள் வந்து ரொம்ப கவனிக்கப்படும். ரெஸ்டோபார் அந்த கான்செப்டை கொண்டு வராங்க தமிழ்நாடு அரசு, இது எப்படி சார் பார்க்குறீங்க? நான் அதை வரவேற்கிறேன். இப்போ எதிர்கட்சின்னு கேயோமியோன்னு வாங்க, இது எதிர்கட்சிகள் அரசியலாக்கணும்னு நினச்சாங்கன்னா இதை வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்பர் 1 ரெஸ்டோ பார் அப்படின்றது என்னென்னா ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்த பார் சிஸ்டம் அப்படின்னு. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்ரெட் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தாரு. அமைச்சர்கள்லாம் பங்கேற்றிருந்தாங்க. பல எச்சரிக்கைகளை கொடுத்திருந்தாரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நம்ம அந்த எச்சரிக்கைகளில் பல நம்ம ஏற்கனவே போன ஒரு வாரம் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதிகாரிகள் சொந்த கட்சிக்காரர்களுக்கெல்லாம் இதுதான் அவருடைய எச்சரிக்கையாக இருக்குது, ஸோ பார்த்து நடந்துக்கோங்கன்னு அதை அவர் அமைச்சரவை கூட்டத்தில் நேரடியாகவே அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக நேரடியாக அவர் சொன்னது வந்து இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா அதனால் ப்ளஸ்ஸுன்னு கொஞ்சம் இருந்தாலும் மைனஸஸ் நிறைய ஆகுது அப்படின்றது புரியுது. அவருக்கு அவர் நாலேஜ் போன உடனே அதை வந்து அவர் கால் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு அது தெரியறது இல்லை. சரி, நம்ம மினிஸ்டர் ஆகிட்டோம், இன்னும் நம்ம ரீல்ஸ் போட்டுட்ருக்கோமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும். அதில் ப்ளஸஸும் இருந்தாலும் மைனஸஸ் அதிகன்றது தான் நம்ம இதில் ஹைலைட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி அவங்கவுங்க, ஏன்னா மினிஸ்டர் வேலை பார்க்குறோம். இப்போது சிஎம் அவர்கள் விஜய் சினிமா நடிச்சிட்டு இருந்தார், சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தார், இன்றைக்கி சிஎம் ஆயிட்டார். நான் வந்து சினிமா நடிகர் தான் போயிட்டு நான் நடிக்கிறேன்னு சொல்லி போகலை, புரியுதா? ஸோ நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது பண்ணிட்டு இருந்தேன், இது பண்ணிட்டு இருந்தேன்னா அதை நான் திருப்பி பண்ணுறேன். நான் அமைச்சரானதுக்கப்புறம் சரி, நீங்கள் நார்மலாக ஒரு தொகுதி அந்த இது பண்ணுறது அதெல்லாம் வேறு. பட் இது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயமா அது அவருக்கு தோணி இருக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்னு. அதனால அவர் அறிவிச்சிருக்காரு. ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு சார், தேவையில்லாத ஆய்வுலாம் பண்ணாதீங்க, தேவைப்பட்டா பண்ணுங்க, ரொம்பலாம் ஆய்வுன்ற பேர்ல அலக்களிக்க வேணாம் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. அது என்னன்னா அவர் டைரக்டா இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா தன்னுடைய இருப்பை காமிச்சிக்கிறமான ஆய்வுகளை நீங்க பண்ண தேவையில்லை. சொல்லலாம் பப்ளிசிட்டி பண்ணாதீங்க, பப்ளிசிட்டி பண்ணாதீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ என்னன்னா இது பப்ளிசிட்டின்னு ஆயிடுச்சு, எல்லாருமே இதுதான் பண்றாங்கன்னு ஆயிடுச்சு. பட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். இப்போ எதிர்கட்சிக்காரங்க இதை பண்ணுறாங்க, இல்லை வேறு யாராவது பண்ணுறாங்கன்னா அது வேறு. பட் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது நம்மளும் அதே மாதிரி பண்ணால் அது வந்து சரியாக இருக்காது அப்படின்றத அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ஒரு வீடியோவில் பேசிட்டு வருது என்னன்னா, காவல்துறையினர் தப்பு பண்ணால் உடனடியாக நடவடிக்கை, அரசு அதிகாரி தப்பு பண்ணா உடனே நடவடிக்கை. இப்ப அமைச்சருக்கும் அதே பொருந்ததுன்னா அவருடைய நோக்கம் எப்படி? நிர்வாகிகள் தப்பு பண்ணாலும் உடனே நடவடிக்கை அப்படின்ற மாதிரி இப்ப அமைச்சர்களுக்குமே அவரு கடைசி அதுதான். ஆனா நேரடியா வார்னிங்ல அவர் வேண்டும். இப்ப அவங்க மேல எந்த ஒரு பெரிய தவறுகள் இல்லை, இந்த சின்ன சின்ன இன்ஸ்டால்ஸ் இதுதான். ஸோ அவர் வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்றத தெளிவா இருக்காரு. அந்த தெளிவை நீங்களும் அந்த தெளிவா இருங்கன்றத வலியுறுத்துறாரு. இன்னொரு விஷயம் சொன்னாரு சார், என் கூட க்ளோஸா இருந்தவங்க இல்லாதவங்க எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நண்பர் அப்படின்றது வரைக்குமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்றதுனால
சரி அவர் நண்பர்ன்றதுனால கூட இருக்க ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க, இவர் உசுப்பேத்தி விடுவாங்க. சரி அது அவருக்கு தெரியாது ரியாலிட்டி. சரி இந்த இடத்துல வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் வளரும்போது விட வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம செயல்பாடுகள் வந்து ரொம்ப கவனிக்கப்படும். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்றத அவர். ஏன்னா அதனால என்ன ஆகும், ஒரு தடவை வந்து நான் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறேன், ஓகேவா, நீ வந்து ஒரு ரீல்ஸ் போடுற எக்ஸாம்பிள், நீ வந்து அவருடைய நண்பர், நான் வந்து ஒரு வெளியாள், என்னை கண்டிச்சுட்டு உன்னை கண்டிக்காமல் விட்டா நல்லா இருக்காது. நான் வந்து எல்லாருக்குமான முதலமைச்சர், எல்லாருக்குமான தலைவராக தான் நான் இருக்கணும். அதை அவர் தெளிவாக பண்ணுறாருன்றது தான். ஓகே சார், நம்ம ஜனநாயகன் படத்தை பற்றியும் கொஞ்சம் பேசி ஆகணும். வர 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுல்ல சார், உலகம் முழுக்க 3000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுதான், தமிழ்நாட்டில் 950 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அதே மாதிரி முதல்ல எம்ஜிஆர் மாதிரி தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய்ன்னு போடுவாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அது ஆக்சுவலாக அவர் தவிர்க்க சொல்லியிருக்காருன்றாங்க. பட் அது அவசியம் இல்லை, போடலான்றது தான் என்னுடைய விருப்பம். முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களின் நடிப்பில் ஜனநாயகன்றது வரணும். வந்தாங்கனால அதில் எந்த தவறும் இல்லைன்னு நான் எனக்கு அதை ஒன்றும் நம்ம தப்பு இல்லை விரும்புகிறாங்க. அதை 100% அதை சொல்லணும். ஓகே சார், அடுத்த டாப்பிக்கா ரெஸ்டோ பார் அந்த கான்செப்டை கொண்டு வராங்க தமிழ்நாடு அரசு, எப்படி சார் பார்க்குறீங்க இதை? நான் அதை வரவேற்கிறேன். இப்போ எதிர்கட்சினுக்கு கேயோமையோன்னு வாங்க, வரும்போது அதுக்கான தரவுகள் நான் வருன்றதுக்கு நான் இப்போவே முன்னாடியே எல்லாருக்கும் டேட்டாவும் கொடுத்துட்றேன். ரெஸ்டோ பார் போன பீரியடில் நடத்தின முக்கால்வாசி பேர் திமுகவினர், ஓகேவா, முக்கியமான புள்ளிகள், முக்கியமான தலைவர்கள் இதில் தான் இருக்குது. அது என்னென்னன்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை வந்து பேர் சொல்ல விருப்பப்படல. பட் இது எதிர்கட்சிகள் அரசியலாக்கணும்னு நினச்சாங்கன்னா இதை வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நம்பர் 1, ரெஸ்டோ பார் அப்படின்றது என்னென்னா ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்த பார் சிஸ்டம் அப்படின்னு. ஓகே, இதோட அடுத்த எக்ஸ்ட்ரீம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்லேயே லிக்கர் விற்கிறது. இது வந்து ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் 2011 and 16 அப்போ கன்சிடர் பண்ணாங்க. அந்த பீரியடில் அது அதுக்கப்புறம் அவங்க அந்த உடல்நிலை அந்த 15-16 தான் இதை பற்றி இதில் வந்திருந்தது. அந்த ஸ்டேஜுக்குள்ளே இந்த இது இல்லை, அதையுமே கன்சிடர் பண்ணுவாங்கன்னு கவர்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, டாஸ்மாக்னு ஓப்பன் பண்ணி விற்றா தான் வியாபாரம் அப்படின்றது இல்லை. ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது, ஒரு க்ளீனஸ் இல்லாமல் வைக்கிறாங்க, ஒரு சரியில்லாமல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த தவிர்க்கிறதுக்கு அந்த கடைகளை குறைக்கலாம், பாதியாக குறைச்சிட்டு நம்ம ரெஸ்டோ பாஸு, நம்ம மார்க்கெட் தனியாக இதுக்குன்னு ஒரு இல்லைன்னா எலக்ட்ரிக் ஒரு ஸ்டோர் மாதிரி கூட வச்சுக்கலாம். சின்ன ஒரு 100க்கு 100, 200க்கு 200 கடை மாதிரி கூட அங்கங்கே சின்னதாக ஏதோ ஒரு மால்ஸில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட பண்ணிடலாம். பட் ஏன் இது வரவேற்கணும் அப்படின்னா, ரெஸ்டோ பாரால் வருமானம் அரசாங்கத்துக்கு அதிகம். எப்படி அதிகமாகும் சார்? இப்போ நீ வந்து டாஸ்மாக் ஒட்டி ஒரு பார் வச்சுருக்கேன்னா, பாருக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு அப்புறம் பெருசாக எந்த காசுக்குமே அவங்க பெருசாக செலவழிக்கிறது இல்லை. அவங்க போடுற அங்கே சாப்பிட்ற ஃபுட்டுக்கு நோ ஜிஎஸ்டி, அவங்க செலவழிக்கிற வாட்டர் எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பாரில் ஒரு 10 to 20 லட்சம் ரூபா வருமானம் வருதுன்னா, அந்த வருமானத்தை 90% ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அந்த ஜிஎஸ்டி இல்லை 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு, 10 லட்ச ரூபான்னா இன்றைக்கி இந்த மாதிரி டிவிஷனுக்கு ஒரு 18 இல்லை 12% ஜிஎஸ்டினா கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் ஒரு நாள் ஜிஎஸ்டியாக வரும். அதில் மத்திய அரசு போக நம்மளுடைய வருமானம் 60,000 ரூபாய் கிடைக்கும், பாதி அப்படின்னு கணக்குன்னா. ஸோ அந்த 60,000 ரூபாய் ஒரு கடைக்குன்னா 5,000 கடைக்கு கணக்கு எடுத்துக்கலாம். சரி, எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு வருமானம் வராது, சிலது குறையும், ஒரு சிலது ஏறும். ஸோ இதை கன்சிடர் பண்ணும்போது ரெஸ்டோ பாரில் இது ரெஸ்டோ பார்ன்றது ஒரு எலைட்டான ஒரு செக்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. அங்கே போகும்போது அது ஒரு ஃபுட்டுடைய காஸ்ட்டு 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் ரேஞ்சுக்கெலாம் இருக்கும். அப்போ அதுக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு வரும்போது அந்த 5%, ஆக்சுவலாக லக்ஸரிக்கு வந்து 18%. அது வந்து லிக்கருக்கு, ஓகேவா, லிக்கருக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2 லிக்கர் அண்டு பெட்ரோல், ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த சர்வீஸ் டேக்ஸு, ஜிஎஸ்டி இது எல்லாமே இன்க்ளூடடாக வரும். ஒரு நாளைக்கு அந்த இடத்துல நடக்கிற பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஜிஎஸ்டின்னு வரும். இப்போ அங்கே லிக்கர் சப்ளைக்கு எக்ஸ்ட்ரா இப்போ அவங்க வாங்குறதுன்னு அரசாங்கத்துக்கிட்டேருந்து 1000 ரூபாய்க்குன்னு வாங்குவாங்க. இவங்க வந்து அது 3000 ரூபாய்க்கு கிளாஸஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த 3000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போடுவாங்க.
அப்போ 1000 ரூபாய்க்கு அங்க வாங்கினதுக்கு அவங்க இன்புட் எடுப்பாங்க, மீதி இருக்க 2000 ரூபாவை அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க இப்ப இல்ல. இந்த வருமானத்தை சென்ட்ரல் முன்னாடி வந்து ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா இருந்த விஷயத்த ஆர்கனைஸ் பண்றாங்க. இது பண்ணும்போது இதுக்கான வருவாய் அதிகமா வரும். வரும். இந்த மாதிரி இடத்துல போய் நீ சண்டை போடுற மாதிரியோ ஒரு கூச்சல் குழப்பங்களோ ஒரு அன்வான்ட் திங்ஸோ நடைபெறதை தடுக்க முடியும். ஒரு அண்ட்ரஸ்ட் ஆமா, இருக்காதுன்றீங்க. இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய பேர் அதுக்கு அடாப்ட் போகும்போது இது குறைய ஆரம்பிக்கும். அப்ப கடைகளை வந்து படிப்படியா க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட்டுக்கும் வருவாய் வந்த மாதிரி இருக்கு, கடைகளையும் குறைச்ச மாதிரி இருக்கு. இது நல்ல கான்செப்டா இருக்கு சார். ஆமா, அதுதான் அது ஆக்சுவலா அந்த போன இதுல வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ரெஸ்டோ பார் அவங்க வந்து வெறும் சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ்னு கான்செப்ட் வச்சாங்க. இப்போ இந்த ரெஸ்டோ பார் கான்செப்ட் வந்து ரெவன்யூ வைஸ் எல்லாருக்குமே பெஸ்ட்டாகவும் நல்லதாகவும் இருக்கும். ரைட் சார். நம்ம வந்து நேத்தே இந்த டாபிக் பேசியிருந்தோம். இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு தனியா பிரத்யேகமா ஒரு நம்பர் இருந்து கொடுத்துருந்தாங்கன்ட்டு, இப்போ அதுக்கு ஒரு தனி பிரிவே அமைச்சிருக்காங்களா சார்? நல்ல எவ்வளவு பெரிய விஷயம் சார். அதான் டிவிசியில் வந்து அதுக்குன்னு ஒரு பிரிவு வந்து வாட்ஸ்அப் வந்தால் உடனே ரியாக்ட் பண்ணணுன்றதை கொண்டு வராங்கனாலே ஒரு பயம் வந்துடும். சரி, உடனே ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா செய்கிறவனுக்கு தப்புன்றது பயந்துட்டு செய்யாமல் இருப்பான். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் இம்மிடியேட் ஆக்ஷனுக்கு டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுக்கு மேன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம் தான். மக்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். தெளிவான கேள்வி சார். சார், அடுத்தபடியா இப்போ தாவேக அரசு அமைஞ்ச பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, இப்போ அதை தான் வந்து சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க. அதுக்கு வந்து திருமாவளவன் உள்ளிட்ட பல விசிகாவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அது பழைய மாதிரியே இருக்கலாமா, ஏன் சமூக நீதித்துறைன்னு மாத்துறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் மேடைக்கு மேடைக்கே சமூக நீதியை பற்றி தானே பேசுகிறாரு, ஜாதியை பற்றியா பேசுகிறாரு. ஆதி திராவிடம்ன்றது பிரித்து காட்டுற மாதிரி இருக்குன்றதை பார்க்குறாங்க. ஸோ அது சமூக நீதின்ற கொண்டு வரும்போது அது ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களாகவே இருக்குது. இப்போ நான் நிறையா ஆதி திராவிட பள்ளிகளுக்கு வந்து நாங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் இந்தியான்னு ஒரு ஃபெடரேஷன் இருக்குது, அது மூலியமாக நிறையா சர்வீஸ் பண்ணுறோம். அவங்களுடைய மோட்டோவே வந்து ஆதி திராவிட மக்கள் பிள்ளைகளுக்கு வந்து செய்யணும். நார்மல் ஸ்கூல்ஸை விட ஏடி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஏடி ஸ்கூல்ஸ்க்கு கிளாஸ் ரூம்ஸ் கட்டுறது, கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் 3D லேப் செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செட் பண்ணுவோம். ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சது இப்போ நம்ம சென்னையில் இருக்க டிவிஷன்ஸில் மட்டுமே ஒரு 5 to 8 கோடி ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகள் வந்து நம்ம சார்பிலேருந்து ஏடி ஸ்கூல்ஸ்க்கு போகும். இது வந்து இயர் ஆன் இயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏடி ஸ்கூலுன்றது என்னென்னா, ஏடினா ஆதி திராவிடர் பிள்ளைகள் பள்ளிக்கு வரல. இதனுடைய மோட்டோ என்னென்னா, முன்னாடி இவங்களை வந்து பள்ளிக்கு படிக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. அதனால் அவங்களுக்குன்னு ஒரு இந்த சமூக பிரச்சனைகளில் இருக்கும் போது இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலை திறக்கணும்னு வச்சுட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, ஏன்னா துறைன்னு இருந்தாலுமே பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்காது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றது அந்த ஃபெடரேஷன். ஸோ இதை வந்து சமூக நீதின்னு மாற்றும் போது இது எல்லாருக்குமானதாகும் போது இது இன்னொரு விஷயம்னா, இந்த ஆதி திராவிட சமூக துறைன்றது கூட கல்வித்துறையை இணைக்கிறதுக்கு வேலை செய்யணுன்றது என்னுடைய பர்சனல் வேண்டுகோள். ஏன் அப்படின்னா இது ரெண்டு தனித்தனியாகவே, ஆனால் இந்த பள்ளிக்கு மட்டும் அந்த துறை கீழேருந்து வரும். இப்போ நாங்கள் அப்ரூவல்லாம் வாங்குவோம், கிளாஸ் ரூம் கட்டித்தரோன்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ் ரூம் கட்டுறதுக்குன்னா இப்போ இதுக்குன்னா பள்ளி கல்வித்துறை கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும்னா கலெக்டர், பிடிஓ இந்த ரேஞ்சில் நாங்கள் வாங்குவோம். பட் இதுக்கு மட்டும் ஏடி ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டை போய் திருப்பி அங்கேருந்து நாங்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அப்ரூவல் வாங்குவோம். தேவையில்லாத வெயிட்டேஜ் இல்லை, பரவாயில்ல. சரி, இது துறையாக இருக்கிறது அவங்க ஏதோ ஒரு அந்த காலத்தில் அவங்க ஒரு டிசிஷன் அடித்து ஒரு பண்ணியிருக்காங்க, அது தெரியல. இன்னைக்கு அது நான் என்னன்றேன்னா, ஏன் பிள்ளைகளை பிரிக்கணும்? இனி வரக்கூடியங்களா இணைச்சிட்டு ஒன்னாவே இது இந்த ஃபண்ட் இதுக்கு இருக்கணும், இந்த ஃபண்ட் இதுக்கு இருக்கணுன்ற பேட்டர்ன்ல போனா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் இல்லையா? அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் அதை சொல்றேன். அது நம்ம விளக்கமா என்ன அதுல இருக்கு, என்ன ஃபிளாஸ் இருக்குன்றத ஆராய்ஞ்சு ஃபியூச்சர்ல வீடியோ போடலாம். சார், இதுலயே ஒரு முரண்பாடு என்னன்னா, வன்னியரசுக்கு இப்ப அமைச்சரா இருக்காருல்ல, அவருக்கு சமூக நீதித்துறைன்ற பேர் இருக்கிறது ஓகே. விசிகால சில பேர் திருமாவளவன் உள்ளிட்ட பலருக்கு தான் இது வந்து ஓகே இல்லைன்ற. திருமாவளவன் வந்து எப்படின்னாப்பா, அவரு இப்ப நீ வந்து வன்னியரசு, நம்ம கேமராமேன் வந்து சானவாசன் அப்படி வச்சுக்கோ. இப்ப நீ ஒன்று சொல்லுவேன், ஆமாம்மா கரெக்ட் இல்லைன்னு நான் பேசிடுவேன். அடுத்து நான் போய் கேமராமேன் கூட உட்காந்தோடனே அவரும் ஒரு நியாயத்தை சொல்லுவார், ஆமாம்மா இது கரெக்ட் இல்லைன்னு இது பேசுவேன். இப்போ அந்த குழப்பத்தில் இருக்காரு அண்ணன் திருமாவளவன். ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்க தேவையில்லை.
இதெல்லாம் ரொம்ப ஆராயணும். கவர்மெண்ட்டுடைய பாலிசி டிசிஷன்ஸை விமர்சிக்கிறதுக்கோ அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுறதுக்கோ தேவையில்லாத விஷயம்ன்றது என் பாயிண்ட். ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், இந்த குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்குல்ல சார், செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பேர் வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் மேகாலயா. 15 தாவேகா எம்எல்ஏ உருவருது. இப்படிலாம் ஆப்ரேஷன் பேர் வச்சு வேலை செய்யறானுங்க. இவங்க அப்படி வச்சுட்டு பண்ணுவாங்க. ஆனால் வேற யாராவது ஒரு கட்சிக்காரர் இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு பேசுவாங்க. ஓகேவா? சரி, நான் திமுக வந்து பிஜேபி எப்படி விமர்சிச்சிருக்கு பார்த்துருக்கியா நீ? அவங்க வந்து பூச்சாண்டி கட்டுவாங்க. நம்ம குழந்தைக்கு குழந்தைக்கு இப்போ பூச்சாண்டி வருது, பூச்சாண்டி வந்து சாப்பிடணும்னு விட்டுற மாதிரி பாஜக வந்து அந்த 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 ஸ்டேட்ல இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட்ல இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட்ல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியே இங்கே நம்மள வந்து பண்ணுவாங்க. இப்போ இவங்க அதுதான் இந்த ஸ்டேட்ல பண்ண ட்ரை பண்றாங்க. என்னது, நீங்க மக்களை இவங்க எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிருக்காங்கன்னு இது ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா? நான் அவங்கள சொல்லி இப்படி பண்ணிடுவாங்க, உள்ள ஊடிடுவாங்க, ஏறிடுவாங்க, விலை வாங்கிடுவாங்க, அப்படிலாம் நாங்கள் இங்கே விமர்சிப்போம். ஆனால் நாங்கள் செய்யும் போது அது வேற மாதிரி. நம்ம சமூக நீதிக்காகவோ பாஜக வராததுக்காகவோ வேற எதுக்காகவோ நாங்கள் செய்கிறோம், சுயாட்சிக்காகவோன்னு பில்டப் கொடுத்துப்போம். சரி, இப்போ என்னன்னா எல்லாமே வெளுத்துருது. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எதை நம்ம சொன்னலாம். ஸோ பேசி பொறுமையாக யோசிச்சு சிந்திச்சு பேசுங்க, இல்லை பேசாமே இருந்துருங்க. நல்லதுதான் நல்லதுன்றேன். ஏன் அது தேவையில்லாமல் பேசி இது பண்ணிக்கிட்டு இது வந்து திமுகவுடைய இரட்டை வேஷம்ல 40 வேஷம்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அவங்க வேஷம் போட்டதுல இந்த ரெட்டை வேஷம் ஒத்த வேஷம் கணக்கெல்லாம் கிடையாது. அவங்க பல வேஷம் போட்டிருக்காங்க. கமலியை முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் மேலேயே அது அவர் நடிப்புல 10 அவதாரம் எடுத்தாங்க. இவங்க அரசியல 1000 அவதாரம் எடுப்பாங்க. அடுத்த மாதிரி இருக்கும். ஓகே சார். அடுத்து அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னையை குட்டிச்சோறாக்குனதே திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, சென்னை எங்க கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த ஆளுங்க ஓட்டாயை போட்டு விட்டாரு விஜய். சரி, நான் அதை முழுசா ஏற்றுக்கிறேன் அப்படின்றத விட அவர் சொல்றதை நான் வந்து இப்படி ஏற்றுக்கிறேன். எப்படின்னா, நிர்வாகிகள் சென்னையில் வேலை ஏற்கும் போது இப்போ 2006லேருந்து 2011 கலைஞரோட கடைசி பீரியட் தான் நினச்சிட்டு எல்லா திமுக வட்ட செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர் கவுன்சிலர் வரைக்கும் அடித்து பிடுங்க ஆரம்பித்தாங்க. சொத்து எத்து அது இதுன்னு. லேண்ட் கிராபிங் கேஸ் அதிகமாக இருந்துச்சு. லேண்ட் கிராபிங் கேஸ் அப்போ கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் 2011 ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தனி சட்டம் இதுக்கு உருவாக்குனாங்க. அதுதான் லேண்ட் கிராபிங் கேஸ். கலெக்டர் ஆஃபீஸில் நேரடியாக நீ மனு கொடுக்கலாம். அதுக்குன்னு ஒரு டிவிஷனே கலெக்டர் ஆஃபீஸில். அதாவது லேண்ட் கிராபிங்கிறதுக்கு நீங்கள் அத்தாட்சியோட நேரடியாக கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு டிவிஷன் கொடுத்து நீங்கள் மெட்டிஷன் கொடுக்கலான்ற அளவுக்கு பெருசாக்குனாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக வச்சுருப்பாங்கன்னு பாரு. பஞ்சாயத்து அதை மேபி ஒரு சுட்டி காட்டி சொல்லியிருக்கலாம். உண்மையிலே இந்த விஷயங்கள்ல இதுதான். அதே மாதிரி இவங்க வந்து பெருசாக நிறையா கூவத்தை தூர்வாருன்னு இது இருக்குது. இவர் மேயராக இருந்த காலத்துலேருந்தே பேசி காசை ஒதுக்கிக்கிறாரு. துணை முதல்வரானோடனே அதே வேலையை ஆரம்பித்தார். அமைச்சராக இருக்கும்போது அதே பண்ணார். அது மாதிரி 3 தடவை எனக்கு தெரிஞ்சு அதை பண்ண பெருசாக எதோ செலவெல்லாம் பண்ணீங்க. என்ன நடந்ததுன்னே எனக்கு ஒன்றும் தெரியல. அது ஒவ்வொரு தடவை உலக வங்கி கடன் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி கூட டிவிக்கு டேட்டா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 3வது தடவை இந்த மாதிரி போட்டு வாங்கியிருக்க, அது வந்துச்சா, அந்த பணத்தை என்ன பண்ணாங்க, அது ஏதாவது உருப்படியாக நடந்ததா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா சிலதெல்லாம் கொஞ்சம் சும்மா அந்த கல் அடுக்கி இருப்பாங்க சைடில் கூவத்தில் கொஞ்சம் தூரம், கொஞ்சம் இதெல்லாம் அப்படியே போயிருக்கோம், அவ்வளோதான். அதெல்லாம் என்னன்னு விசாரிச்சா பல ஊழல்கள் வெளியே வரும்ன்றத நான் பேருக்குன்னா பண்றது. இதெல்லாம் நிதி ஒதுக்கி உலக வங்கிட்டு இவங்க என்னமோ அது கடன் ஒன்று வட்டியில்லா கடன் வரும், இல்லை கடன் ஓகேவா கம்மியான வட்டியில் வரும். இவங்க என்னமோ ஓசியில் கொடுக்குற மாதிரி ஓசியில் வாங்கி இதை சும்மா போடுற மாதிரி போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி இவங்க செய்கிறதே பல வேலைகள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. இதில் இது ஒன்று. ஓகே சார். நம்ம நிகழ்ச்சி வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை நீங்கள் வச்சுட்டீங்க, விசாரணை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.